ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியினுடைய இன்றைய தரிசன நிலவரம். கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள் மார்ச் 23 நாளை எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், ரன்னிங் ஸ்லாட், பேலன்ஸ் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி என்ன மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம். தொடர்ந்து திருமலையில் 5 நாட்கள் நடைபெறக்கூடிய வருடாந்திர தெப்போற்சவ திருவிழாவினுடைய 3ஆம் நாளான இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் நாளை மார்ச் 23 முக்கியமான நியூஸான டிக்கெட் புக்கிங், என்ன டிக்கெட் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் இன்று எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கெல்லாம் எப்பவும் போலயே அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் 6 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டிக்கெட் கொடுத்து. நாளை மார்ச் 23க்கான பேலன்ஸ் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி 1874 டிக்கெட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ரன்னிங் ஸ்லாட்டில் லைவாக டிக்கெட் போடிக்கிட்டு இருக்கு. மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம். நேற்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் 60,485. மொத்தம் முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,851. 3.10 கோடி உண்டியல் காணிக்கை கிடைத்திருந்தது. 23 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 12 மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க. திருமலையில் தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வருடாந்திர தெப்போற்சவ திருவிழாவினுடைய 3ஆம் நாளான இன்று மலையப்ப சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் திவ்ய தேசங்கள் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார். மார்ச் 22 மலையப்ப சுவாமி இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வெள்ளிக்கிழமையான இன்று இனிமையான மாலை பொழுதில் புஷ்கரணியினுடைய புனித தீர்த்தத்தில் வண்ணமயமான வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மற்றும் அந்த புஷ்கரணியினுடைய தீர்த்தத்தில் அமர்ந்திருந்த ஒவ்வொரு பக்தர்களும் கோவிந்தா அப்படிங்கிற நாமம் முழங்க பக்தி அலையில் மூழ்கி சுவாமி தரிசனம் செஞ்சாங்க. நாளை மார்ச் 23 டிடிடியில் சேவா டிக்கெட்ஸ், அதாவது நம்ம சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து நாளை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங் செய்வதற்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம செலுத்த தேவையில்லை. அதாவது திருமலையில் புஷ்கரணி தீர்த்தத்தில் இருந்து, அதாவது ஸ்ரீவாரி டெம்பிளை சுற்றி நம்ம அங்கப்பிரதட்சணம் செய்வதற்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான். இதற்கான டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது நாளை காலை 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளை மாலை, அதாவது மார்ச் 23ஆம் தேதி நாளை சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.